நம்ம சென்னையுடைய சினிமா ஹைப் வடபழனியில சமீபத்தில் ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ராதா ரவி சார், அம்பிகா மேடம், டைரக்டர் விக்ரமன், சிங்கர் அந்தோனிதாஸ்னு ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் கலந்துகிட்ட அந்த மேடையில் திடீர்னு ஒரு பழைய அரசியல் சர்ச்சை வெடிச்சு இப்போ பயங்கர பரபரப்பை கிளப்பியிருக்குது. மேடையில் பேசின தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரகசியத்தை இப்போ ஓப்பனாக உடைச்சிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம தளபதி விஜய் நடித்த கத்திப்பட விவகாரம் தான் அது. வேல்முருகன் பேசும்போது, கத்திப்படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ராஜபக்சேவுக்கும் தொடர்பு இருக்குன்னு நாங்கள் பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணோம். அந்த நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அடுத்த முதல்வர்னு பேசப்படுற விஜயுடைய மேலாளர் நேரடியாக என்கிட்ட வந்து பேரம் பேசினாருன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. உங்கள் கட்சிக்கு ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக தரோம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு புது வண்டிகள்லாம் வாங்கி தரோம், தயவு செஞ்சு போராட்டத்தை கைவிடுங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கினதில்லை, நான் ரொம்ப நேர்மையான அரசியல் பண்ணுறவன்னு அந்த போராட்டத்தை நான் அப்போவே தட்டி விட்டுட்டேன்னு கெத்தா சொல்லியிருக்காரு. ஏன் இந்த கத்திப்பட பஞ்சாயத்து? 2014 கத்திப்படம் வந்தப்போ லைகா நிறுவனம் இலங்கை தமிழர் விவகாரத்தில் சர்ச்சையில் சிக்கியிருந்தது. அதனால தமிழக வாழ்வுரிமை கட்சி உட்பட நிறைய அமைப்புகள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் போராட்டம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் திரைக்கு பின்னாடி இப்படி ஒரு டீலிங் நடந்ததா வேல்முருகன் இப்போ சொல்லியிருக்கிறது சோஷியல் மீடியாவில் செம வைரலாக பரவிட்டுருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்தில் விஜயை டார்கெட் பண்ணி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்குது. இதுக்கு விஜய் சைட்ல இருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் வடபழனியில் சாதாரணமாக நடந்த ஒரு ஃபங்க்ஷன் இப்போ அரசியல் போர்க்களமாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். வேல்முருகன் சொல்கிற இந்த குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தேர்தலுக்கான அரசியலா இல்லை உண்மையாகவே நடந்த விஷயமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வந்து அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையா தரோம், உங்க கட்சியினுடைய அத்தனை ஆபீஸ் பேருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமோ கமிஷனோ கைவிட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதால் தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தருகிறார்.